ஹே கைஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிட்காயினோட அப்டேட்டு. பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து சுற்றிட்டு இருக்கு. இதில் இருந்து அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா என்னோட போர்ட்ஃபோலியோ அப்டேட்டு. நான் புதுசாக ஒரு காயின் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, இந்த வீடியோவை வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயின் அப்டேட் பார்க்கலாம். நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து பார்ப்போம். பிட்காயின் வந்து அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்போ பிட்காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து என்னோட பயாஸ் வந்து புல்லிஷ் தான். நான் எதிர்பார்க்குறது வந்து 2025 $1,25,000 மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இப்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த சார்ட் வந்து நான் உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். வேவ் கவுண்ட் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா ஐசிடி கான்செப்ட் யூஸ் பண்ணி, ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி, இந்த மாதிரியெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் Q4க்குள்ளாடி வந்து புல்ரன் முடியும், பிட்காயினோட வந்து ஹை எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். மினிமம் $1,20,000 மேலே போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் லாஸ்ட்டு டெலகிராம் சேனலில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். புல்ரன் வந்து 2025 போட்டு Q1 Q2 Q3 Q4 சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து Q1 சொல்லியிருந்தாங்க. அதாவது Q1 அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2025 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து புல்ரன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்து புல்ரன் நடந்துன்னா சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு புல்ரன் நடந்துன்னா நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்து வெளில வந்துடலாம். இப்போ நான் வந்து ஏன் Q4ல் 2025 Q4க்குள்ளாடி வந்து புல்ரன் முடியும், பிட்காயினோட ஹை வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஹால்விங் அனாலிசிஸ்ன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெளிவாக தெரியும் இந்த இடத்த நான் ஏன் வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி Q1ல் வந்து புல்ரன் முடிஞ்சால் கூட வந்து சந்தோஷம் தான். ஏன்னா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போது ப்ராஃபிட் வந்து நம்ம இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹையர் டைம் ஃப்ரேமில் பயாஸ் பார்த்துட்டோம். மேலே போகிறது தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு இருந்தோம். இனி வீக்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நம்ம வந்து வீக்லி, டெய்லி 4 ஹவர்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரலாம். இப்போது வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டுக்குள்ளாடியே சுற்றிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ண முடியாமல் 2-3-4 வாட்டி வந்து திரும்ப கீழே வருது. நான் என்ன நினச்சேன்னா இந்த வாட்டி வந்து பிரேக் பண்ணி மேலே போக நினச்சேன். ஆனால் திரும்ப வந்து டம்ப் ஆகிருக்கு. இப்போது இந்த எஃப்இஜியை வந்து ரியாக்ட் பண்ணுது. இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்இஜிக்கு 0.5 கீழே வந்து இந்த வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்க கூடாது. அப்படி க்ளோஸ் வைக்கல அப்படின்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அப் ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம். நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஒரு வீக்லி எஃப்இஜி இருக்குது. இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணோம். ஆனால் அப் ட்ரெண்ட் ஆக முடியலை அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப டம்ப் ஆகி இந்த லிக்விடிட்டி எடுக்கலாம், இல்லைன்னா அதை கீழே இருக்க லிக்விடிட்டி எடுக்கலாம், எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பேன். மோஸ்ட்டாக இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இந்த வாரெல்லாம் நடக்கிறனால வந்து மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது எங்கே போகுது அப்படின்னே வந்து தெரியலை. மோஸ்ட்டாக இந்த இடத்துல இருந்து வந்து அப் ட்ரெண்ட் ஆக வந்து இது மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிட்காயின் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இதோட மூவ் வந்து நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திரும்ப மேலே போய்ட்டு டம்ப் ஆகி திரும்ப வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கன்சால்டேஷனில் இருந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது அதோட மூவ் வந்து பெருசாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 மாதமாக வந்து ஒரு பெரிய கன்சால்டேஷனில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன். இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும்போது அதோட மூவ் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த மாதிரி கூட இந்த இடத்துல வந்து இருக்கலாம். இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா மூவ் வந்து பெரிய லெவலில் இருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு ட்ரெண்டுக்குள்ளாடி தான் சுற்றிட்டு இருந்து அந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா அதோட மூவ் பாருங்கள். இது வீக்லி டைம் ஃப்ரேம் தான். இங்கேயும் அதே மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. இது ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேலே போய்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து அதுக்கப்புறமா ஒரு பெரிய புல் ரன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னா பிட்காயின் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகியாச்சு. டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இப்போ வந்து லைட்டாக மேலே போகுது. இது வந்து ஒரு கரெக்ஷனாக இல்லைன்னா இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஆகுமான்னு தெரியலை. இப்போ வந்து கரெக்ஷனாக இருந்து அப்படின்னா இந்த எஃப்இஜி இல்லைன்னா மேலே இருக்க எஃப்இஜியை வந்து அப்படியே டேப் பண்ணிவிட்டு அப்படியே டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். இல்லை இந்த இடத்துல இருந்து பிட்காயின் அப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த எஃப்இஜியெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சு இந்த இடத்துல இருந்து அப்படியே பிடிச்சி வந்து மேலே போகும்.
இது கரெக்ஷனா இல்ல வந்து அப் ட்ரெண்டா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணணும். நான் வந்து எதுவா இருந்தாலும் டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். மோஸ்ட்டா இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்றது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா கீழ இருக்க எல்லா லிக்விடிட்டியும் வந்து ஸ்வீப் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இத இனி திரும்ப ஸ்வீப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா வந்து டவுட்டு தான். ஏன்னா இப்ப வந்து வேவ் கவுண்ட் வச்சு பார்த்தா கூட நம்ம வந்து இத ஏ, பி, சின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து முடியுது வேவ் கவுண்ட் கூட. இதில நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால மார்க்கெட் திரும்ப கீழ வந்து இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டு மேல போகும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு நம்பிக்கை பெருசா கிடையாது. மோஸ்ட்டா இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்ட் ஆகலாம் அப்படியே. இல்லைன்னா திரும்ப லைட்டா கீழ வந்துட்டு திரும்ப வந்து அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இப்போ வார் நடக்கிறனால வந்து நமக்கு எதையும் வந்து கரெக்ட்டா சொல்ல முடியல. ஏன்னா திடீர்னு வந்து அங்க ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது இங்க மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல வந்து டம்ப் ஆகுது. மோஸ்ட்டா இந்த லிக்விடிட்டிய தூக்காது அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்குறேன். நான் வந்து எதுவா இருந்தாலும் டெலகிராம் சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். யுஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் யுஎஸ் 500 கூட வந்து ரொம்ப புல்லிஷா தான் இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணாங்க மார்க்கெட்ட. இந்த வார நாளையில வந்து டம்ப் பண்ணாங்க. ஆனா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து திரும்ப வந்து அப்படியே மேல விட்டுட்டாங்க. இந்த வார்ல வந்து மேனிபுலேட் பண்ணி கீழ இருக்க எல்லா லிக்விடிட்டியும் தூக்குனாங்க. அதுக்கப்புறமா அப்படியே தூக்கி வந்து மேல விட்டுட்டாங்க. இதில நீங்க வந்து பார்த்தா தெரியும். கரெக்ட்டா இந்த எஃப்இஜிய ரியாக்ட் பண்ணிட்டு கேண்டில் வந்து மேல க்ளோஸ் வச்சிருக்கும். யுஎஸ் 500 யுஎஸ் 100 எல்லாமே வந்து மேல போறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிட்காயின வந்து மேல போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அடுத்தடுத்த அப்டேட்ட வந்து நான் டெலகிராம் சேனல்ல குடுக்குறேன். என்னோட போர்ட்ஃபோலியோல பார்த்தீங்கன்னா, டிஐ ஆட் பண்ணியிருக்கேன் புதுசா. நான் பை பண்ணும்போது டெலகிராம் சேனல்ல போட்டிருந்தேன். $4.42 வந்து பை பண்ணியிருந்தேன். 3.9 அப்புறமா வந்து $4.2 நினைக்கிறேன். 2 இடத்துல வந்து நான் பை பண்ணியிருந்தேன். இப்போ எனக்கு வந்து அது ப்ராஃபிட்ல தான் இருக்கு. நான் டெலகிராம் சேனல்ல வந்து போட்டிருந்தேன். அந்த சார்ட் போட்டிருந்தேன். டியா வந்து ஒரு $25 $20, $25 போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் இந்த புல் ரன்ல. மினிமமா அவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். டியா பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து 4 ஹவர் டெய்லி டைம் ஃப்ரேம்னு சொல்லிக்கிட்டலாம் வந்து அப் ட்ரெண்ட் ஆகியிருந்து. இந்த இடத்துல இருந்து மேல போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நம்ம டெலகிராம் சேனல்ல. பிட்காயின் டம்ப் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ஆல்ட் காயின வந்து செல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ரிஸ்க்கு. மாட்டுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புல் ரன் வாரதுக்கு வந்து இன்னும் டைம் கொஞ்சம் தான் இருக்கு. இந்த டைம்ல வந்து செல் பண்ணி மேல போச்சு அப்படின்னா, திரும்ப உங்களுக்கு அந்த இடம் வந்து பை பண்றது கிடைக்காது. நீங்க சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்காக நீங்க வந்து செல் பை பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ஹோல்டிங்ல வச்சிருக்கீங்க. ஒரு புல் ரன்னுக்காக நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து வெயிட் பண்றது நல்லது. நீங்க சின்ன லாபத்துக்கு எல்லாம் வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா, பெரிய லாபத்த வந்து நீங்க பார்க்க முடியாது. அதனால அப்படியே வச்சிருக்கிறது வந்து நல்லது. வேற காயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில வந்து இந்த டிஆர்ஓவ தவிர வேற எல்லா காயின் பத்தியும் வந்து பேசியிருப்பேன். அந்த வீடியோவ பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பை பை.